வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அலோக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பென்னி ஸ்டாக்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்ன்னு சொல்லலாம். லாங் டைமுக்கு இது ஒர்த் தானா? இந்த கம்பெனி என்னலாம் பண்றாங்க? மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்கு? சார்ட் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் இந்த கம்பெனிய பத்தி என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 13,555 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 27ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 39 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 10 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன்னு பார்த்தீங்கன்னா, 23,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 75% புரமோட்டர் இவங்களே ஹோல்ட் பண்றாங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, -24% வந்து சேல்ஸ் குரோத் இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, -19,000 கோடிக்கு மேல ரிசர்வ் மைனஸ்ல இருக்கு. இவங்க ஷேர் வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, பிளட்ஜ் பண்ண கிடையாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி சேல்ஸ் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். 5,597 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் குரோத்தாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் -52.3%ல தான் இருக்கு. இந்த கம்பெனி இதுவரை நம்ம பார்த்த வரையுமே ஒரு நெகட்டிவான சைட்ல தான் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் நம்ம சார்ட்டையும் ரிசல்ட்டையும் பார்க்கலாம். ஒருவேளை அதுல ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம வச்சு பாத்தீங்கன்னாலே 2006ல இருந்து 2024 வரை ஒரு ரூ. 50 ரூ. 60 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு ரூ. 92 வரையும் ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவுன்னு தான் சொல்லணும். ரொம்ப சரிவு சந்திச்சு ரூ. 1 ரொம்ப வருஷமா 2009ல இருந்து 2020 வரையுமே பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப சரிவுலயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லா கம்பெனியும் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இந்த கம்பெனி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஆனா அதை ஏன் தக்க வைக்கல, எதனால அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு அந்த கம்பெனிக்கு நல்ல நியூஸ் வரலாம், ஃபேக் நியூஸ் வரலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கம்பெனி மேல போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் உண்மை கிடையாது அப்படிங்கும் போது பழையபடி அந்த கம்பெனி கீழே விழுந்துரும். அதே மாதிரி கூட அந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு இப்ப பாத்தீங்கன்னா பழையபடி ரூ. 13 ரேஞ்சுக்கு வந்துட்டு இப்ப ஒரு மாதிரி ரூ. 29 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரூ. 2 ரூ. 3 இருந்தது. இப்போ ஒரு 20-30 போயிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதுவரை பழையபடி இந்த ரூ. 93 இந்த அதுக்கப்புறம் இங்க ஒரு ரூ. 45 ஹை வந்திருக்கு. அந்த ரேஞ்ச் எல்லாம் கட் பண்ணிட்டு மேல போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது நம்ம அந்த மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா இந்த கம்பெனி என்ன பண்றாங்க, ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ரிசல்ட் வந்து ஒழுங்கா பண்ணாம ஏதோ ஒன்னு ப்ராஃபிட் பண்ணாம லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி இன்னும் அந்த ரூ. 29 வந்து பழையபடி ரூ. 2 1 வரக்கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க, லாஸ் பண்றாங்கன்னு. இந்த கம்பெனி 2011ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் 6,615 கோடிக்கு பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் அவங்க வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வருஷத்துக்கு வருஷம் அவங்களோட சேல்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே கிடையாது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2013, 15 இந்த 2 வருஷம் மட்டும்தான் நல்ல சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12, 8, 5ன்னு கம்மி பண்ணிட்டே வந்துட்டாங்க. 3 இப்படி கம்மி பண்ணிட்டே வந்ததுனால ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த கம்பெனி இந்த சேல்ஸை கம்மி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்ச் 2021ல 3,848 கோடி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 22ல பாத்தீங்கன்னா 7,300 கோடின்னு கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். என்னதான் சேல்ஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வருதான்னு பார்க்கணும். 2011ல பாத்தீங்கன்னா 312 கோடி பண்ணிருக்காங்க. 12ல 93 கோடியும், 13ல பாத்தீங்கன்னா 297, 15ல 258 கோடி பண்ணிருக்காங்க. இந்த 4 வருஷம் மட்டும்தான் இந்த கம்பெனி ஒரு பெரிய லெவல்ல ப்ராஃபிட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்துங்க எந்த அளவுக்கு அடுத்த 3 வருஷம் எவ்வளவு பெரிய லாஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த கம்பெனி 4,300 கோடி, 3,000 கோடி, 18,000 கோடி மிகப்பெரிய அளவுல இந்த கம்பெனி லாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2,000 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1,300 கோடி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2021ல இருந்து இப்ப வர இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய லாஸ்ல தான் இருக்கு. சரி, நம்ம இயர்ல இந்த மாதிரி லாஸ்ல இருக்கு. நம்ம அதுக்கடுத்து சரி குவார்டர்லி எப்படி ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அதுல தெரிஞ்சுட்டாங்களா அந்த கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல பார்த்தாலும் இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ல நம்ம பார்த்தாலும் நெட் ப்ராஃபிட்டை பாருங்க எந்த அளவுக்கு இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தொடர்ச்சியா லாஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு இந்த கம்பெனி. கடைசியா சரி 2022க்கு அப்புறமா ப்ராஃபிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்த்தாலும் 250 கோடி, 290 கோடி, 222, 175, 230 இந்த மாதிரி பெரிய லெவல்ல லாஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ். அதனால இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப பண்ணவே கூடாது. இப்போ இந்த கம்பெனி இருக்க நிலைமையில இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் யாருமே பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து இந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஒருவேளை கடன் கம்மி பண்ணிட்டு வராங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனி கடனையாவது குறைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தா
இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ரிசர்வும் பாரோவிங்ஸ் தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அதுல ரிசர்வ் பாத்தீங்கன்னா 19,800 கோடி மைனஸ்ல இருக்கு. ரிசர்வே உங்கள்ட்ட கிடையாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடனையும் 23,900 கோடி கிட்ட கடன் வச்சிருக்காங்க. அதான் பாருங்க, கடனை ஓரளவு மெயின்டைன் பண்ணாலும் ஒரு அதிகமா கொண்டுகிட்டு போகாம இருந்தாலும் 25,000 கோடி கடன் இருக்கு இந்த கம்பெனிக்கு. 23,900 கோடி கடன் இருக்கிறது இந்த கம்பெனி ஒரு பெரிய நெகட்டிவ் தான் சொல்லணும். அதே மாதிரி ரிசர்வும் அவங்கள்ட்ட கிடையாது, மைனஸ்ல இருக்கு. அப்படியும் போது இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டைமுக்கு வாங்கவே கூடாது. இந்த ஷேர் பக்கெட்டு யாருமே போகக்கூடாது, அப்படியாப்பட்ட கம்பெனியா இருக்குது இது. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 2017 29% வச்சிருந்தவங்க 2021 மார்ச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஷேரை வந்து 75% அவங்க ஹோல்டு பண்றது ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல லாஸ் பண்ற கம்பெனியோட ஷேரை அவங்களே ஹோல்டு பண்றது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஷேரை வந்து வித்துட்டு வெளியில போயிருவாங்க. ஆனா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு லாஸ் ஆனாலும் அவங்க ஷேரை வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த கம்பெனி ரொம்ப லாஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து எஃப்ஐ இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2.24% எஃப்ஐ உள்ள வந்திருக்காங்க. டிஏ பாத்தீங்கன்னா 0.37% வச்சிருக்காங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 22.39% வந்து பப்ளிக் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அலோக் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையும் அவங்க என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு யான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ற கம்பெனி. அதாவது பாலிஸ்டர் துணிகள், அந்த துணிக்கு தேவையான நூல், இந்த மாதிரி இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்பீரல் ஃபேப்ரிக், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் டெக்ஸ்டைலுக்கு தேவையான பொருட்கள், கார்மெண்ட், அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் அக்சசரிஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கார்கோ பேக்கிங் பண்ணும் தெரியும் பாத்துருக்கீங்களா, இந்த மாதிரி அட்டைப்பெட்டி அது மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனி ஒரு நல்ல ஃபீல்டுல இருந்தாலும் இந்த மாதிரி மிகப்பெரிய லெவல்ல இந்த கம்பெனி லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குவார்டரும் சரி, இயரும் சரி. அதனால இந்த கம்பெனி மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெரிய தப்பு நம்ம. ஏன்னா ஒரு 27 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி கம்பெனில 1000 ஷேர் 2000 ஷேர்னு வாங்கி வச்சு நீங்க இப்ப வாங்கி வச்சீங்கன்னா பெரிய லெவல்ல கீழே இறங்குறது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து குவார்டர்லயும் ப்ராஃபிட் வரல, இயர்லியிலையும் ப்ராஃபிட்ல இல்ல, ஒரு மிகப்பெரிய லாஸ்ல தான் இந்த கம்பெனி இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனி பக்கத்தே போறதை நம்ம தவிர்த்துக்கணும். ஒருவேளை நீங்க வேணா வாட்ச் லிஸ்ட்ல போட்டு இந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்னு வேணா பாத்துக்கலாம் ஒழிஞ்சு இந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கண்டிப்பா தவிர்த்துக்கணும். இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.